எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தோம்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. நானே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்க பார்த்தது எனக்கே தெரியும். அந்த டயர் பஞ்சரான பாத்துருக்கீங்களா? ஆமா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால அந்த சிறுவாணி ஆத்துல துவைச்ச துணி எல்லாம் மூட்டை கட்டி முதுகுல வைக்க சுமக்க முடியாம அப்படியே குண்டிய நெளிச்சுக்கிட்டே போனீங்க. நீ தானே அது? நானும் உன்னைய பார்த்திருக்கிறேன். எங்க பார்த்தேன்? எங்க பார்த்தனா வெள்ளியான ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்டு இலை கொண்டு போய் போட்டு கை கழுவிட்டு வந்தோம்ல. ஆமா, அந்த இடத்துல 4 காலு ஒரு வாளோட நாக்கு தொங்க போட்டிருந்தது நீ தானே? அப்ப நான் நாயா? அப்ப நான் கழுதியா? ஆனா கிழக்கமாச்சா நீ கழுதியும் இல்லை, நான் நாயும் இல்லை. நான் அமைச்சர் மந்திரியார் காட்சி நாட்டின் குலசேகர மன்னருடைய ஒரே மந்திரி. நீங்க மந்திரி? தாங்கள் ஜோதிடர். ஆமா, பார்த்தாலும் தெரியுது. ஆமா. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? மாவிளை தோரணங்கள், மக்கள் வெள்ள கூட்டங்கள், ஒரே விழாக்கோலமா தெரியும். ஆமா, மழை எல்லாம் வந்து போனாலும் மக்கள் எல்லாம் விடாமல் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது. கிரகமே என்னது? மகாராஜா சிரிப்பு மழக்காட்டு அறியாட்ட. மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்ன. ஆமா, நேற்று சிரிப்பு வந்துருக்கும். எதுக்கு வருது சிரிப்பு? மகாராஜா குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன்ல. மகாராஜா பள்ளி எடுத்தாங்களா இல்ல வயிற்று கிழிச்சு எடுத்தாங்களா? ஏன் சூப்பரசம் எல்லாம் பிறக்கவே கூடாதா? சூப்பரசத்துக்கு வழியே இல்லையே. அது இல்ல ஐயா, மகாராஜாவுடைய உதவியாலே மகாராணி இடம் கொடுக்க, மகாராஜா ஒத்துழைக்க, சரி, இருவர்கள் ஒன்று சேர ஒரு குழந்தை மகாராணியாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஓ, மகாராணிக்கும் மகாராஜாவுக்கு 2 பேருக்கு சேர்ந்து குழந்தை பிறந்துருச்சு. ஆம். ஏங்கானு மகாராணிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனையோ எல்லா ஜாதகரும் பார்த்து குழந்தையே இல்ல, உங்க அரசு வாழ்க்கை உங்களோட முடிகிறதுன்னு சொல்லிட்டா. ஆனா நீ மட்டும் சொன்ன 21 வருஷத்துக்கு ஒருபாடு குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். ஆமா, அது பழிச்சிருச்சு. சொன்னது போல குழந்தை பிறந்துருச்சுல்ல. மகாராஜாவுக்கு பழிச்சிருச்சு. எனக்கும் ஜாதகம் பார்த்தேன். ஆமா, அம்பி உனக்கு கல்யாணம் நடக்கு, முதல்ல ஆண் குழந்தை பிறகு, பிறந்த குழந்தைக்கு 5 வயசு ஆன உடனே தோப்பனார், அதாவது அப்பன் செத்து போயிருவேன்னு சொன்னேன். ஆமா, கல்யாணமும் ஆச்சு, ஆண் குழந்தையும் பிறந்தது. என் பையனுக்கு 5 வயசு என்ன, இப்ப 10 வயசாவது. நான் கொத்துக்கல்லு மாதிரி இருக்கிறேன். உன் ஜாதகம் போய் ஏங்கானு தூக்கு போட்டு தொங்குறது என்ன மாதிரிக்கு நான் தொங்குறேன். நீ சொல்றதுக்காண்டி நான் ஜாகணுமா? நான் என்ன சொன்னேன்? உன் ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு பையனோட அப்பா செத்துருவேன்னு சொன்னேன். ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன உடனே உன் பையன் பிறப்பான். பையனுக்கு 5 வயசு ஆன உடனே தோப்பனார் எந்திரவான்னு சொன்னால் பையனுக்கு 5 வயசு ஆகும்போது எதிர்த்த வீட்டுல உங்க சித்தப்ப ஏகாம்பரத்தை செத்துருப்பானே. ஆமா, சித்தப்ப மகன் செத்தானா? பையனுக்கு அப்ப வந்து கதையவே மாத்தி விட்டுருவியாட்டுக்குது. ஏற்கனவே குடும்பத்துல வம்பு வந்து கிடக்குது, அந்நாடு பைசல் பஞ்சாயத்தா கிடக்குது, இந்த ஆளு வேற கொண்டாது. நீ அரமணை கதையை வெளிக்க விடாதீங்க. நீ இதெல்லாம் வெளியில விட்டுருக்க. இது அரமணையோட நம்மளோட நாம 2 பேர்த்தோட இருக்கட்டும். அரசரை கண்டுகொள்வோமா? மந்திரியாரே, மங்களம் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றேன் மன்னா. தாங்கள் இருக்கும் பொழுது நலத்துக்கு என்ன குறை? தாங்கள் இருக்கும்போது உன்னை நான் எதற்காக அழைத்தேன் என்றால், எதற்காக அழைத்தேன் மன்னா? நீ என்னிடம் தெரிவித்தாய். ஆமண்ணா, எல்லா ஜோதிடரும் வந்து மன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னார்கள். தாங்கள் மட்டும் மன்னா கவலைப்படாத மன்னா, தங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. தாங்களுக்கு எந்த குறையும் இல்லை. தாங்களுடைய மனைவி மகாராணியருக்கு 3 தோஷம் இருக்கின்றது. ஒன்று கருட தோஷம், ஒன்று நாக தோஷம், இன்னொன்று பால தோஷம் என்று சொல்லக்கூடிய 3 தோஷங்கள் இருக்கின்றது. ஒரு தோஷங்களுக்கு 7 ஆண்டுகள், 3 தோஷங்களுக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன். நான் சொன்னது போலவே குழந்தை பிறந்து விட்டதா மன்னா? தாங்கள் சொன்ன பிரகாரமே என் மனையாளுக்கு ஆண்பரிசி குழந்தை பிறந்து விட்டது. ஆகையால் உங்கள் வாய்க்கு இந்த ஒரு கிளாஸ் சக்கரை போடுறது. மன்னரை பார்த்து எது கொடுத்தாலும் அவர்கள் ஜாதகத்தை பற்றி கணித்து பார்க்க வேண்டும். அவர் என்ன கேட்டாலும் பொன்பொருள் இதை கேட்டாலும் தர வேண்டும். இல்லை என்று கேட்காமல் சொல்லுங்கள். நான் கவனித்துக் கொள்கிறேன். ஐயா மந்திரி, திருமந்திரி இல்ல மந்திரியார். மந்திரியாரே, என்ன வேண்டும்? மகாராஜா சொல்லிட்டார். வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள்.
வெகு நாட்களுக்கு பிறகு குழந்தை இன்று பிறந்திருக்கின்றது. ஆமா. இனிமேல் குழந்தையே பிறக்காத அடைச்சிருக்கு. குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியாது. அது வேலை செஞ்சதான பிறகு காய்ச்ச மரம் காய்க்காமல் போவதில்லை. அவர் அந்த மாதிரி அறிகுறியிலே இல்லையே. இதுவே எவ்வளவு கஷ்டப்பட்டு 21 வருஷத்துக்கு பிற்பாடு பிறந்திருக்குது. நீ மருமம் பிறகுன்னா இன்னும் 21 வருஷம் ஆகணும். ஐயா மந்திரியாரே, என்ன வேணும் கேளுங்க. நேரா அரண்மனைக்குள்ள போங்க. அரண்மனைக்குள்ள இங்க வந்திருக்கிறோம். திரும்ப அரண்மனைக்கே போறதா? அரண்மனைக்குள்ளே வந்தாச்சு. வந்தாச்சு. அரண்மனைக்குள்ள போகணும்ல. சரி, என்ன செய்யணும்? உள்ள போய் நல்ல நயமான பச்சரிசி. நயம் பச்சரிசி. ஆமா. எவ்வளவு? கம்மியா. கம்மியா? சும்மா கொஞ்சமா ஒரு 10 மூட்டை. அடியாத்தி, கொஞ்சமாங்கிறதே 10 மூட்டைன்னு நான் ரொம்ப எவ்வளவு இருக்கு? அடியா, சரி 10 மூட்டை அரிசி. 10 மூட்டை அரிசி கொடுத்தாச்சு. அடுத்து எங்க அரமணை சொத்துதே பண்ணி ஏன் சொத்தா? ரெண்டுதெல்லாம் கிடையாது, வாங்கிக்கலாம். ஆமா, இந்த சேங்கல் பருப்பு இருக்குது பாரு. ஏன் இந்த வாங்கல் பருப்பு? வாங்கல் பருப்பு வளவளன்னு இருக்கு. அப்போ வாங்கலும் சேங்கலையும் விட்டுருங்க. இந்த மேல மொச்சக்கொட்டை போடுக்கும். என்ன கொட்டை? மொச்சக்கொட்டை பருப்பு தம்பி. மொச்சக்கொட்டை பருப்போட வேற கொட்டை என்ன? வேற கொட்டையெல்லாம் குழம்பு வைக்க முடியாது. அதெல்லாம் வேண்டாங்க. சரி, நயமான சரி சேங்கல் பருப்புல கம்மியா சும்மா கொஞ்சமா. அதுலயும் கம்மியா கொஞ்சமா தானா? கொஞ்சமா. சரி, எவ்வளவுக்குள்ள? 10 மூட்டை அரிசி, 5 மூட்டை பருப்பு. ஏன் மல்லிகை கடைக்கு எது வைக்கிறீங்களா? ஓ, தாங்கெல்லாம் சோத்திர பிரியர். ஆமா. சரி, இப்படி நேரத்துல வாங்கிட்டா தானே. ஆமா ஆமா ஆமா. எங்க அப்படி நேரத்துல நிறைய பேர் நமக்கு முன்னாலேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம். சரி, அடுத்து அதை கொடுத்தாச்சு. ஏங்கானு அகத்துல நானு, என் ஆத்துக்காரி, என் பையன் கிச்சா. 3 பேர் இருக்கிறோம். ஏன் இருக்கிறீங்க? சாக வட்டி தானே? நாங்க செத்துட்டா உங்க ஜாதகத்துல கிடைக்கிறதா? ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி சரி, 3 பேர் இருந்தா அதுக்கு என்ன பண்ணணும்? அதனால பட்டு வேட்டி. ஆமா, பட்டு அங்கவஸ்திரம். அங்கவஸ்திரம். ஆமா, என் பையனுக்கு பட்டுலே டவுசர். ஆமா, தங்களுக்கு குண்டியன் கரை வேஷ்டி. ஆமா, என் ஆத்துக்காரி சுங்குடி புடவை வேணும். ரொம்ப நாளா சுங்குடி புடவை இல்லாம ஆத்துக்காரி சும்மாவே இருக்கா. ஆடையோடு இருக்கா, இருந்தாலும் அது மேல ஒரு ஆசையோடு இருக்கா. இல்ல, சிங்குடி புடவை கட்டி பாக்கணும்னு ஒரு ஆர்வத்துல இருக்கா. அதனால எங்க 3 பேத்துக்கு 12 ஜோடியில ஜவுளி கடைக்கு வைக்க போறேன்னு நினைக்கிறேன். சரி, வாங்கிக்கலாம். அரிசி, பருப்பு, வேஷ்டி, புடவை, அங்கவஸ்திரம். ஏங்கான வெங்காயம்? என்ன வெங்காயம்? இப்பெல்லாம் விலையே இல்ல. ஆமா, வண்டியை போட்டுக்கிட்டு வையகமே சுத்தினாலும் விற்க மாட்டேங்குது. 100 ரூபா. 4 பை வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லு. வாங்கிக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்குது பாரு. தெரிஞ்சிருந்து கேட்கலாமா? 10 கிலோ கேட்கணும். சரி, கேளுங்க, சொல்றேன். பெரிய வெங்காயம் இருக்குது பாரு. ஏன் சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் கைக்கு பிடிச்சிருக்கா? ஓ, பிடிச்சிக்கா? ஆமா, பல்லாரி வெங்காயில. பல்லாரி. ஆமா, அதுல ஒரு 5 சாக்கு. 5 சாக்கு? ஆமா. ஓ, சரி. ஒரு சாக்கு கூட 5 சாக்கு. 5 சாக்கு கொடுத்தாச்சு. 5 மூட்டை பருப்பு, அரிசி 10 மூட்டை. ஆமா. சரி, அப்புறம் அடுத்து வெண்ணெய். என்ன வெண்ணெய்? பசுமாட்டு. ஏன் எருமை வெண்ணெய்? எருமை வெண்ணெய் மசாலா. ஓ, பசுமாட்டு வெண்ணெய் எவ்வளவு வேணும்? பசுமாட்டு வெண்ணெயில கம்மியா கொஞ்சமா ஒரு 5 டின்னு. 5 டின்னு கொஞ்சம்னா நான் ரொம்ப எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு விடியால வார உனக்கு டின்னு கட்டி விடுறேன். அப்படி சுத்துற மாதிரி வெள்ளியடியில வண்டி 3 சுத்தாது, நீ சுத்துற பாரு வேடிக்கை. அன்னைக்கே வந்து போயிருக்குது. சரி, வாங்கிக்கலாம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெப்பாக்கார டின்னு கட்டிட்டேன். அன்னைக்கு தானே டின்னுதா? இதான் கேட்டியல்ல, நாங்க கொடுக்காம விடுவோமா? சரிங்க. குலதட்சணை வச்சுட்டேன். சரி, நான் ஜாதகத்தை போறேன். நீதான் சரியான புரட்டுக்காரனாச்சே. ஜாதகம் புரட்டுறதுல கைதேர்ந்தவர். ஆமா, ஜாதகத்தை கணிக்கணும்னா பேனாய் வேணுமே. ஓ, பேனாய் இல்லாம என்ன இதுக்கு வந்தேங்க? பேனாய் கொடுற அவருக்கு சொர்ணாய் கொடுத்துறாங்க. அதுதானே. ஐயோ, நீளமா இருந்தா வாய்ப்பு வந்துருமே.
அதுக்கெல்லாம் ராஜுதான் சொல்லுப்பா. ஏங்கண்ணே ஏங்கான இப்ப நான் ஜாதகத்தை கணிக்க போறேன். கணிங்க. ஜாதகத்தை கணிக்கணும்னா குழந்தை பிறந்த நேரம் என்னமா இருக்கு? ஒரு பணப்பொழுது இருக்கும். பணப்பொழுதுன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சுடுசோத்து நேரம், நேரம்னா சாயந்தரம் ஏத்து போட்டுற நேரம், சாயந்தரம் ஏத்து போட்டு நேரம். இதெல்லாம் தெரியலையா? இதெல்லாம் தெரியலையா? உங்க பாஷையில சொல்றேன். மதியானம் ஒயின் ஷாப் திறக்கிற நேரம். பாருங்க, ராவா குடிக்கிற பையன் கணக்கா சொல்றேன் பாருங்க. வெள்ளிக்கிழமை 10:30 நாளைகளை வச்சு பாருங்க. சரிங்க. இப்ப வந்து ஏங்கண்ணே ஏங்கான இப்ப நான் வீடு கட்ட போறேன். செங்கல் சிமெண்ட் வேணும். செங்கல் சிமெண்ட் இருந்தா பத்தாது, 10 நாள் சுத்தாலும் அப்படியாலும் வேணும். அதுக்கு முன்னாலே பாலக்கால் போடணும். ஏங்கான பாலக்காடுல போடணும். ஆனா கிரகமே நான் கிரக வீட்டை சொல்றேன். கிரக வீடுகள் சொல்லுங்கள். தடையாது. ஏங்கானே இப்ப நான் வீட்டை பூட்ட போறேன். பூட்டின் சாவி வேணும் திண்டுக்கல் போய் வாங்குறது. ஏங்கானே கிரக வீட்டை சொல்றேன். கிரக வீட்டுகளை ஆமா வீடு கட்டுங்க, அடைங்க. ஏங்கானே ஏங்கான இப்ப நான் வீட்டை பிரிக்க போறேன். முதுவா பிரிச்சு போடு. இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்தவருக்கு வீட்டை கட்டுறங்கிற அவருக்கா பிடிக்க உன் மனதில் என்ன? ஏன் ஜாதகத்தை பாருங்கய்யா. அட கிரகமே கிரக வீட்டை சொல்றேங்கானே. கிரக வீடுகளா? சரி பாருங்க. ஏங்கானே ஏங்கான குழந்தை பிறந்த ஜாதகத்துல மாலை சுத்தி மாலை எல்லாம் இல்லைங்க, கழுத்துல வந்து குடல் தான் சுத்தி இருந்தது. ஆமா ஜாதகம் பிறந்ததப்பா சாமி சாமி இந்த இழுவ போடாம ரத்தினமா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். ஏங்கானு ஏங்கான நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ராஜபையில பார்த்தா ஜாதகத்தே அவளை பார்க்காத. பிறந்த பிறப்பு அப்படி. அவளை எதுக்கு நீ பாக்குற? நீ ஜாதகத்தை மட்டும் பாரு. ஜாதகம் பிறந்ததப்பா ஜனத்துடன் கேட்டையாகும் மாதவர் அல்லவப்பா மைதனர் மாலையுண்டு உண்டு 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 ஆகையை நாளே அவன் அவனையில் வைத்திருந்தால் பாதகம் வந்து சேரும் மைதனர் முனிவர் தானே. என்னையா சொல்லுகிறான்? மே மாசம் தானா? ஜூன் ஜூலை அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்துட்டே இருப்போம். மே முடிஞ்சா ஒண்ணுன்னா வந்துட்டு இருக்கும்ல ஒரு மாசமா. ஏங்கானு அடுத்த மாசம் வந்து திறக்கிறாங்களே நம்ம தெரியல. ஏங்கானு அரிசி பருப்பு 1ஆம் தேதியா? சரி சரி. அரிசி பருப்பு துணிமணிகளை இத்தனை கேட்டது இல்ல. அதெல்லாம் அரிசி பருப்பு முட்டை அதெல்லாம் வந்துருது. மகாராஜா கிட்ட நீங்களே வாங்கிக்காங்க. சரி. மகாராஜா கிட்ட மாலை சுத்தி நீங்களே. அதெல்லாம் முடியாது. நீதானே வேணும்னு கேட்டா நீயே வாங்கிட்டு நீயே சொல்லு. மகாராஜா வாருங்கள் பிறப்பு, வாருங்கள் பிறப்பு, வாருங்கள் பண்ணா, வாருங்கள் பண்ணா. சாட்டை எடுத்தா மந்திரியாரே மன்னா ஜாதகத்தை கணித்தீர்களா? கணித்து விட்டேன் மன்னா. கணித்து ஜாதகத்தை எடுத்து நல்ல முறையாக தெரிவிக்க வேண்டும் மன்னா. குழந்தை பிறந்த நேரத்தை நன்றாக கணித்து பார்க்கின்ற பொழுது மன்னா தாங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்க வேண்டும் மன்னா. ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது. ஆண் குழந்தை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. என் மகன் கேட்டை கோட்டை கட்டி வாழப்போகிறான். கோட்டை கட்டி வாழப்போகிறான் என் மகன். அப்படி மன்னா பரணி நட்சத்திரம் கடந்திருக்கின்றது மன்னா. பரணி நட்சத்திரம் என் மகன் தரணி கட்டி வாழப்போகிறான். தரணி கட்டி வாழப்போகிறான் என் மகன் மன்னா. சிம்ம ராசியுடன் பிறந்திருக்கின்றான் மன்னா. சிம்ம ராசி சிங்கத்தை போல என் மகன் வாழ்ந்து கொண்டிருப்பான். பிறகு கொடுப்பதிலே அந்த கருணனையே மிஞ்சி விடுவான் மன்னா. அப்படியாகட்டும். இருத்த வாரி வாரி கொடுக்க வேண்டும். அந்த கருணையை விட மிஞ்சி விடுவான். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆம் மன்னா. ஆனால் மன்னா சொல்லுக்கு அரிச்சந்திரனாக வாழ்வான் மன்னா. அரிச்சந்திரன் என்றால் போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. மந்திரியாரே இதெல்லாம் பாடுவாரா? இதெல்லாம் இல்ல. அவர் மாதிரி சொல்லுக்கு பாட மாட்டாரா? சொல்ல காப்பாற்றக்கூடியவர். வெள்ளிக்கு விஜயனாக வாழ்வான் மன்னா. ஆகட்டும். அப்படி பிறகு மன்னா இத்தனையும் இருந்தாலும் கூட மன்னா அண்ணா அர்த்தம் என்ன சொல்லுங்கள் மன்னா
என்ன தெரியும்? குழந்தை மாலை சுற்றி பிறந்திருக்கு. மாலை சுற்றி பிறந்திருக்கு. வெட்டி மாலை வந்திருக்கிறார். என் மகன் வெட்டி மாலை வந்திருக்கிறார் என் மகன். மன்னா, நானும் ஜாதகத்தை கணித்து பார்க்கின்ற சட்டத்தில் அப்படித்தான் நினைத்தேன். அது நன்கு கணித்த பிறகுதான் தெரிகின்றது. என்ன தெரிகின்றது? அது வெற்றி மாலை இல்லை மன்னா, வெற்று மாலை. வெற்றியாரே, நான் வெற்றி மாலை என்று தெரிவிக்கிறேன். தாங்கள் அதை விட்டு அதை வெற்று மாலை என்று புறமாலை எடுத்து வைக்க வேண்டும் சொல்கிறது. மன்னா, குழந்தை மாலை சுற்றி பிறந்ததனால் மன்னருக்காக அது கழுத்தில் கொடி சுற்றி பிறந்த காரணத்தினால் காசி மன்னுடைய போட்டு மாலை சுற்றி பிறந்திருக்கிறது மன்னருக்காகவே. பணியாரம் இருந்தா சொல்லுங்களேன். பணியாரம் பணியாரம் சிண்டத்தாத்த போட்டாட்டிட்டு போகணும் மன்னா. இதுக்கு பரிகாரம் ஒன்று இருக்கின்றது மன்னா. தெரிவிங்கள் பார்க்கலாம். மன்னா, ஒரு தங்க தாம்பலம் ஒன்று செய்ய வேண்டும் மன்னா. ஆகட்டும், 1000 தாம்பலம் தெரிகிறேன் மன்னா. குழந்தை ஒன்றுதானே, ஒரு தங்க தாம்பலம் போதும். அந்த தங்க தாம்பலத்தில் 10 பிராமணத்தை விரித்து குழந்தையை படுக்க வைத்து அதில் மலர்கள் எல்லாம் தூவி தாங்கள் நாட்டில் உள்ள காவலாளியிடம் கொடுத்து இரவோடு இரவாக தாங்கள் நாட்டுக்கு அப்பால் ஒரு ஆவாரம் தேடியை அருகில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விட வேண்டும். ஆகட்டும், இதனை சொல்ல முடியாது. தங்க தாம்பாலில் வைக்க வேண்டும், அதில் 10 பிராமத்தை விரிக்க வேண்டும், அதில் மல்லிகை புஷ்பம் என்று சொல்லக்கூடிய மலர்களை தூவி அதன் மீது குழந்தையை வைத்து இரவு நேரமாக கொண்டு ஆவார காட்டுக்களை வைத்து விட வேண்டும். அப்பாது பிறகு எனது மகனை தார தப்பட்டவுடைய ஆலயத்திற்கு எப்போது அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும்? எப்போது அழைத்து வர வேண்டும்? மன்னா, தாங்களுடைய மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள், இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள் மன்னா. என்ன சொல்கிறாய் மன்னா? அந்த குழந்தையை காசி நாட்டுக்கு எடுத்து வந்தால் காசி நாடு மையான இந்த குழந்தையை காசியமா நகரத்தில் வைத்திருந்தால் இந்த காசிமா நகரமே அழிந்து விடும் என்று தெரிவிக்கிறாரே. எனக்கு பிறகு ஒரு ஆண்மனைக்கு பிறகு இந்த காசிமா நகரத்தை ஆண்டு வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவன் குழந்தையை கொடுப்பதை போல கொடுத்து நம்மிடம் பிரிப்பதை போல பிரிக்கின்றானே. யாருக்கு என்ன பாவம் செய்தோம், என்ன குறை செய்தோம்? கூலி குறித்தோமா, குருமரக்கால் இழுத்தோமா, பிள்ளைப்பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தோமா, மக்களை கெடுத்தோமா, மாசுபட செய்தோமா? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் மன்னா? ஆண்டவன் ஆண்டவா, காசி ஆண்டவா, எனக்கு என்ன தெரிவிக்கிறார்கள்? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விட சொல்லுவார்கள். அதை போலவே என் வாழ்க்கை ஆகிவிட்டது. குழந்தை நாடு கிடைத்து விடு மன்னா, குழந்தை நாடு கிடைத்து விடு, குழந்தை நாடு கிடைத்து விடு, குழந்தை நாடு கிடைத்து மன்னா. இரவோடு இரவாக குழந்தை நாடு கடத்துகிறார். குழந்தை என் குழந்தை தாங்கள் தான் காப்பாற்ற விட. கடவுளே, கடவுளே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும்.
காசியாதான் கங்காதரா இதோடு இன்னும்